வணக்கம். இன்றைய தலைப்பு, தரித்திரம் நீங்கி மங்களம் உண்டாகி செல்வம் பெருக பெண்கள் செய்யக்கூடிய செயல்கள் மற்றும் செய்யக்கூடாத செயல்களை பற்றி நான் உங்களிடத்தில் எடுத்துரைக்கிறேன். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள வேண்டுமாய் மிக்க பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பெண்கள் குங்குமத்தை நடுநெற்றியில் இட்டுக்கொள்ளக்கூடாது. இரு புருவத்தின் மத்தியில் மட்டுமே இட்டுக்கொள்ள வேண்டும். இதனால் மங்களகரம் உண்டாகும். பெண்கள் தலையில் வகிடு எடுத்துக் கொள்கிறார்கள். அந்த வகிட்டிலே மகாலட்சுமி வாசம் செய்கிறாள். எனவே பெண்கள் நெற்றி பொட்டில் பொட்டிட்ட பிறகு வகிடு ஆரம்பமாகும் இடத்திலும் உச்சந்தலையிலும் குங்குமத்தை இட்டுக்கொள்ள வேண்டும். இதனால் லட்சுமி கடாட்சம் பெற்று சகல சௌபாக்கியமும் உண்டாகும். தன் மனம் விரும்பிய மணாளனின் ஆயுளும் கூடும். ஒரு முறை அனுமன் சீதை ஏன் வகிட்டில் நெற்றி பொட்டி இட்டுக்கொள்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டதும் தன் உடல் முழுவதும் செந்தூரத்தை பூசி தன் பிரியனான ராமர் நீண்ட ஆயுள் வாழ வேண்டும் என்று விரும்பி அவ்வாறு செய்து கொண்டார். திருமணம் ஆகாத பெண்கள் தலை வகிட்டிலே குங்குமப்பட்டு வைக்கக்கூடாது. சுமங்கலிகள் எப்பொழுதும் திலகம் இல்லாமல் இருக்கக்கூடாது. பெண்கள் தலையை எப்போதும் விரித்த கோலத்தில் இருக்கக்கூடாது. பெண்கள் தன் இரு கைகளாலும் தலையை சொரியக்கூடாது. திருமணமான பெண்கள் ஒரு காலில் ஒரு விரலில் மெட்டி அணிய வேண்டும். ஒரே காலில் இரு விரல்களில் மெட்டி அணியக்கூடாது. விளக்கேற்றிய பின் தலை குளிக்கக்கூடாது. துணி துவைக்கக்கூடாது. தலைவாரி கொள்ளக்கூடாது. பெண்கள் ஆடை இல்லாமல் பெண்கள் குளிக்கக்கூடாது. உடுத்திய ஆடையை கதவின் மேல் போடக்கூடாது. திருமாங்கல்யம் மஞ்சள் கயிற்றில்தான் கோர்த்திருக்க வேண்டும். தங்கச் சங்கிலியில் கோர்த்து இருக்கக்கூடாது. இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலானோர் தங்கச் சங்கிலியிலேயே தாலியை கோர்த்து கொண்டுள்ளனர். இது தவறானது. பெண்கள் இரு கன்னத்திலும் கை வைத்து கவலையுடன் இருப்பதை போல் இருக்கக்கூடாது. பெண்கள் தினசரி வீட்டில் விளக்கை ஏற்றி வைக்க வேண்டும். மாலை 6 மணிக்கு இதை செய்ய வேண்டும். காலை மாலை என இரு நேரங்களிலும் செய்யலாம், தவறில்லை. ஒற்றை திரி போட்டு ஏற்றுவது மற்ற நாளிலும், பஞ்சத்திரி போட்டு பஞ்சமுக விளக்கை ஏற்றுவது செவ்வாய் வெள்ளி நாட்களில் விளக்கை ஏற்ற வேண்டும். வீட்டில் கணவன் மனைவியிடையே சதா சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது. சுமங்கலி பெண்ணுக்கு அழகு கணவன் சொல்வதை கேட்டு நடத்தலே ஆகும். கணவனை மதித்து நடக்க வேண்டும். மேற்படி குற்றம் அவ்வீட்டில் இருக்குமே ஆனால் மகாலட்சுமி அவ்வீட்டை விட்டு அகன்று விடுவாள். வீட்டில் அமங்கல சொல் கூடவே கூடாது. சனியனே, யமனே, இளவே என்று யாரையும் திட்டக்கூடாது. பெண்கள் கிழிந்த ஆடையை அணியக்கூடாது. அது அமங்கலம். உடுத்திக் கொண்டிருக்கும் ஆடையை உடுத்தியபடியே ஊசியால் தைக்கக்கூடாது. ஆலயத்திற்குள் நுழைந்ததும் கொடிமரத்தின் முன்னே வீழ்ந்து வணங்க வேண்டும். பெண்கள் இரு கால்களையும் சேர்த்து மண்டியிட்டு நெற்றி தரையில் படுமாறு வடக்கு நோக்கி வணங்க வேண்டும். பெண்கள் கோவிலில் அங்க பிரதட்சணம் செய்யக்கூடாது. காரணம், பெண்களுடைய மார்பகமானது பூமியில் படக்கூடாது என்பதே கருத்து. மாதவிலக்கான பெண் கோவிலுக்கு செல்லக்கூடாது. 4 நாட்களுக்கு பிறகு தலைமுழுகிவிட்டு கோவிலுக்கு செல்லலாம். ஈரத்துணி உடுத்தி கொண்டு தலையில் துணி கட்டி கொண்டு ஒற்றை ஆடையுடனும் தலை முடிக்காமலும் வழிபாடுதல் செய்யக்கூடாது. பெண்கள் வீட்டிலே கோலம் போடாமலும் விளக்கு ஏற்றாமலும் ஆலயத்திற்கு செல்லக்கூடாது. வெடித்த மல்லிகை போன்ற பூக்களை இறைவனுக்கு பயன்படுத்தக்கூடாது. பூக்களை தரையில் வைத்து எடுத்து இறைவனுக்கு சூட்டக்கூடாது. வீட்டிலே சனி பகவானை வணங்கும் போது எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடக்கூடாது. சனி பிரீத்தியாகி வீட்டிற்குள் வந்து விடுவார். அவரது அருட்கடாட்சம் மட்டுமே நமக்கு இருக்க வேண்டும். எண்ணெய் இல்லாமல் வெறும் திரி மட்டும் விளக்கில் எரியக்கூடாது. சாமிக்கு ஏற்றிய தீபத்தை வாயால் ஊதி அணைக்கக்கூடாது. தீப விளக்கை
தரையில் வைத்து ஏற்றக்கூடாது. விளக்கின் அடியில் அரிசியோ அல்லது இலையோ அல்லது ஒரு தட்டையோ வைத்துத்தான் விளக்கை வைக்க வேண்டும். சாமி படங்களிலோ அல்லது விக்கிரகங்களிலோ சூட்டிய மலரோ அல்லது சரமோ அல்லது மாலையோ வாடி இருக்கக்கூடாது. அப்படி காய்ந்திருக்கும் பட்சத்தில் அதை அகற்றிவிட வேண்டும். பெண்கள் கோவிலில் கொடுக்கும் துளசியை தலையில் வைத்து கொள்ளக்கூடாது. கோயிலில் அர்ச்சகர்களால் வழங்கப்படும் தீர்த்தத்தை ஒன்று உண்டுவிட வேண்டும், இல்லை என்றால் தலையில் புரோசித்துக் கொள்ள வேண்டும். இரண்டும் செய்யக்கூடாது. பெண்கள் விஷ்ணு, பெருமாள், நாராயணன் போன்ற கோயில்களில் சென்று வழிபட்ட பின் வழியிலே எங்கும் அமரக்கூடாது. நேரே வீட்டுக்குத்தான் வர வேண்டும். ஏனென்றால் விஷ்ணு எங்கு செல்கிறாரோ பின்தொடர்ந்து மகாலட்சுமியும் வருவாள் என்பது ஐதீகம். வீட்டிலே சாமி படங்களுடன் இறந்த முன்னோர்களின் படங்களை மாட்டி வைக்கக்கூடாது. வீட்டில் வைக்கும் சாமி படங்களானது கிழக்கு நோக்கி இருக்க வேண்டும். இல்லை என்றால் வடக்கில் இருக்கலாம். தெற்கு மேற்கில் இருக்கக்கூடாது. இறந்த முன்னோர்களின் படங்களை தனியாக பூஜை அறையை விட்டு வெளியே வடக்கு நோக்கி வைத்துக் கொள்ளலாம். வீட்டிலோ அல்லது ஆலயத்திலோ இறைவனை வழிபடும் பொழுது வடக்கு முகமாக இருப்பதை போல் நின்று வணங்க வேண்டும். நெய், வெண்ணெய் போன்ற பொருள்கள் மகாலட்சுமியின் அம்சம் என்பதால் வெள்ளிக்கிழமையிலோ அல்லது செவ்வாய்க்கிழமையிலோ அதை உருக்கக்கூடாது. பெண்கள் அரளிப்பூ செடியை காலையில் தரிசிக்க வேண்டும். அமாவாசை தினத்தில் எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது. அமாவாசை, திதி, தர்ப்பணம் போன்ற காலங்களில் வீட்டிலே கோலமிடக்கூடாது. கோலமிடும்போது தெற்கு பார்த்தவாறு நின்று கோலமிடக்கூடாது. கல்லு மாவில் கோலம் இடுவதை விட அரிசி மாவில் கோலமிட்டால் பல எறும்புகளுக்கு உணவு கொடுத்த பலன் கிடைக்கும். கர்ப்பிணி பெண்கள் சுவாமிக்கு தேங்காய் உடைக்கக்கூடாது. சுமங்கலி பெண்கள் நெற்றியில் திலகம் இடாமலும் தலையில் பூச்சூடாமலும் பூஜை செய்யக்கூடாது. பெண்கள் யாவரும் வயது முதிர்ந்த சுமங்கலி பெண்ணிடம் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களை உதாசீனப்படுத்தக்கூடாது. வீட்டிற்கு வரும் பெண்களுக்கு முதலிலே சொம்பிலே நீர் கொடுத்து குடிக்கச் சொல்ல வேண்டும். அதன் பிறகு குங்குமச் சிமிழில் குங்குமம் கொண்டு வந்து தர வேண்டும். அவர்களை வழி அனுப்பும் போது தாம்பலம் வைத்து கொடுக்க வேண்டும். சாமிக்கு பயன்படுத்தப்படும் பூஜை பொருள்களையோ வஸ்திரங்களையோ அல்லது பூக்களையோ தரையில் வைத்து பயன்படுத்தக்கூடாது. பூக்களாக இருந்தால் பூக்கூடையில் வைத்துக் கொள்ளலாம், தட்டிலும் வைத்துக் கொள்ளலாம். வஸ்திரமாக இருந்தால் தட்டின் மேல் பட்டு துணி வைத்து பயன்படுத்தலாம். சாமிக்கு அணிவிக்கும் புத்தாடைகளை நீரில் இட்டு அதன் பிறகு காய்ந்த பின் பயன்படுத்துவது நல்லது. ஏனென்றால் அதை உருவாக்கும் இடத்தில் தீட்டுகள் இருந்திருக்கலாம். பெண்கள் கையில் வளையல் அணியாமல் உணவு பரிமாறக்கூடாது. அன்னம், உப்பு, நெய் போன்ற பொருள்களை கையினால் எடுத்து பரிமாறக்கூடாது. கரண்டையால் எடுத்து மட்டுமே பரிமாற வேண்டும். அன்னம், உப்பு, நெய், ஊசி போன்ற பொருட்களை இரவிலே யாருக்கும் கொடுக்கக்கூடாது. சாமிக்கு நிவேதானம் செய்த தேங்காயை சமைத்து அதை மீண்டும் நிவேதான உணவாக பயன்படுத்தக்கூடாது. பெண்கள் துளசி மாடத்தை காலையிலே தான் சுற்றி வர வேண்டும், மாலையில் சுற்றி வரக்கூடாது. பெண்கள் புகுந்த வீட்டில்தான் தன் முழு ஆதிக்கத்தையும் கவனத்தையும் செலுத்த வேண்டும். அதன் பிறகுதான் இரண்டாவதாக தான் பிறந்த வீட்டிற்கு முக்கியத்துவம் தர வேண்டும். மேற்கூறிய அனைத்து செயல்களையும் பெண்கள் கடைபிடிப்பார்களே ஆனால் வாழ்வில் சகல சௌபாக்கியமும் சம்பத்தும் பெற்று
நல்ல வாழ்க்கை வாழ்வார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.